ரேடியோ சிட்டி கேட்டுட்டு இருக்கீங்க. குட் மார்னிங். நான் உங்க ரேடியோ சிட்டி லயா. ஸ்டார் எக்ஸ்பிரஸ்ல ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு செலிபிரிட்டி நம்ம கிட்ட வந்து பேசுவாங்க. அவங்களோட ஜர்னியை பத்தி, அவங்களோட கரியரை பத்தி, அவங்களோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பத்தி, அவங்களோட மோட்டிவேஷன் மந்த்ராஸ் பத்தி, இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க நம்ம கிட்ட. நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் கேட்போம். நீங்க கேட்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் வேற நான் கேட்பேன். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம கூட யாரு ஸ்டார் எக்ஸ்பிரஸ்ல இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய மியூசிஷியனோட மருமகன் இவரு. அவ்வளவு அழகா மியூசிக் பண்ணுவாரு. எல்லாமே ஒரு மெலடியில இருந்து, கிராமத்து படங்கள்ல இருந்து எல்லாமே இவர் பண்ணிருக்காரு. டிஃபரெண்ட் ஜானர்ஸ்ல எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பாத்துட்டாரு இவரு. அண்ட் படங்கள்ல வேற நடிச்சு நம்மளாம் இவர் ஸ்கிரீன்குள்ள வந்தாலே அப்படி இருக்கும் நம்மளுக்கு. அப்படியே ஒரு குழந்தை மாதிரி இருப்பாரு எல்லாத்துலயும். இன்னைக்கு நம்மளோட ஸ்டார் எக்ஸ்பிரஸ்ல இருக்கிறது ஜிவி பிரகாஷ். ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். சூப்பர். எப்படி மியூசிக்ல போகணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு? அது எப்படி மியூசிக் பண்ண ஆரம்பிச்சீங்க? பிறந்ததே நான் ஒரு மியூசிக்கல் ஃபேமிலில தான் பிறந்தது. சோ நான் எனக்கு நினைவு தெரியறதுக்குள்ளே நான் இண்டஸ்ட்ரியில இருந்துட்டேன். நான் 3.5 வயசுல நான் வீட்டுக்கு வெளில விளையாடிட்டு இருக்கும்போது எங்க மாமா ரேமன் சார் கூப்பிட்டு என்ன பாட வச்சுட்டாரு. ஐ டோன்ட் ஈவன் ரிமெம்பர் நான் எப்போ அந்த ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் கூட எனக்கு ஞாபகம் இல்ல. ஏன்னா அவ்வளவு சின்ன வயசு. So by birth, from the day of my birth, நான் இந்த இண்டஸ்ட்ரியில தான் இருக்கிறேன். அண்ட் உங்க ஃபேவரட் சாங் அப்படியே எங்களுக்கு பாடி காமிச்சிருங்களேன். முத்தம் கொடுத்த மாயக்காரி லிப்பு எனக்கு பானிபூரி குச்சி ஐசா கரைஞ்சு போறேன்னு ஜாலி. முத்தம் கொடுத்த மாயக்காரி லிப்பு எனக்கு பானிபூரி குச்சி ஐசா கரைஞ்சு போறேன்னு ஜாலி. ஆமாங்க, இன்னைக்கு நம்மளுக்காக ஒரு பியானோ எல்லாம் வாசிச்சிட்டு இருக்காரு. நாங்க ஏதோ அங்கிட்ட இருக்கிற பியானோ ஒர்க் பண்ணதோ இல்லையோ அப்படி கொடுத்து வச்சிருக்கோம். அதையும் மேனேஜ் பண்ணவங்களுக்காக வாசிச்சிருக்காரு. ஒரு மியூசிஷியன் அண்ட் ஆக்டரா உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா நீங்க காலேஜ்ல என்ன பண்ணீங்க? நான் காலேஜே படிக்கலங்க. நான் ஸ்கூல்லயே டிராப் அவுட் ஆயிட்டேன். நான் சின்ன வயசுல பியானோ கிளாஸ் எல்லாம் போயிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னாச்சு, என் டீச்சருக்கு தெரியும் நான் ஒரு மியூசிக்கல் பேக் ட்ராப்ல வந்ததுனால எங்க ஸ்கூலோடைய கல்ச்சரல்ஸ்ல ஒரு கீபோர்ட் பிளேயருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. திடீர்னு அவங்க என்ன சொன்னாங்க, டேக் திஸ் பாய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அனுப்பிச்சு விட்டாங்க. நான் என்னடா திடீர்னு என்ன கூப்பிடுறாங்க, சரி ஓகே கிளாஸ் கட் அடிக்கலாம்னு சொல்லிட்டு போனேன். நான் கிளாஸ் கட் அடிக்க போனா அந்த கல்ச்சுரல்ஸ்ல ஆர்கான்னு லேடி ஆண்டால் கல்ச்சுரல்ஸ், அந்த ஃபர்ஸ்ட் கல்ச்சுரல்ஸ்ல ஐ காட் தி பெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட். எனக்கு ஷாக், என்னடா அது இப்பதான் கல்ச்சுரல்ஸ் போறோம் பெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட் கொடுத்தாங்களே அப்படின்னு. சோ அங்கிருந்து ஐ ஒர்க் வித் என்னோட ஏஜ்ல இருக்கிற யங்ஸ்டர்ஸோட, என்னோட பேட்ச் ஆஃப் மியூசிஷியன்ஸோட ஒர்க் பண்ணும்போது ஒரு எனர்ஜி வந்துச்சு. சரி ஓகே, சோ இது நமக்கு ப்ரொஃபஷனா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் டிசைட் பண்ணேன். சூப்பர். உங்களோட ஆல் டைம் ஃபேவரட் சாங் என்ன அப்படி சொல்லுங்க. அது தயவுசெய்து வாசிச்சும் காமிச்சிருங்க எங்களுக்காக. அப்படி கிடையாது, எனக்கு ஒரு டைம்ல ஒரு பர்சனல் ஃபேவரட் இருக்கும். பட் ஆல் டைம் பெஸ்ட் அப்படின்னா எனக்கு பூக்கள் பூக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு காம்போசிஷனா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் ரொம்ப ஒரு டைமை தாண்டி நிக்கிற ஒரு சாங். பூக்கள் பூக்கும், முன்பேரே சொல்லும் போது சில சாங்ஸ் எல்லாம் இருக்குது. உருகுதே 2005ல நான் கம்போஸ் பண்ண சாங். ஆல்மோஸ்ட் 10 years ஆயிடுச்சு. இன்னும் எஃப்எம்ல டெய்லி ரொட்டேஷன்ல இருக்கு, எவ்ரிடே ரொட்டேஷன்ல இருக்குன்றது ஐ எம் ஹாப்பி ஷூர். தானதோம் தானன தானதோம் தானன தானதோம் தனதானனே நானோனன பூக்கள் பூக்கும் தருணம் ஆருயிரே பார்த்ததாரும் இல்லையே, நேற்று வரை நேரம் போதவில்லையே, உனதருகே நேரம் போதவில்லையே, இரவும் விடியவில்லையே, அது விடிந்தால் பகலும் முடியவில்லையே, பூந்தளிரே. பியூட்டிஃபுல்லா இருந்தது. உங்க மாமா ரஹ்மான் சாரோட மருமகன் நீங்க. சின்ன வயசுல இருந்தே அவரோட நிறைய பாடி இருப்பீங்க. அந்த மாதிரி சாங்ஸ் பாடி இருக்கீங்களா? ஆமா, அவருடைய முதல் ஆட்ல நான் பாடினேன். அவருடைய ஃபர்ஸ்ட் ஆட் அதாவது 1990ல இருக்கும். சோ அப்பவே அவர் பூம்பாட்டா அப்படின்னு ஒரு ஆட் பண்ணியிருந்தாரு, அதுல நான் பாடினேன். சோ ஐ கேம் அலாங் ஒரு மியூசிக்கல் ஃபேமிலி. எங்க கிராண்ட் ஃபாதர் அகைன் ஆர்.கே. சேகர், அவர் ஒரு மியூசிக் டைரக்டர். என்னுடைய அங்கிள் அவர் மியூசிக் டைரக்டர். நான் 3rd ஜெனரேஷன் இந்த எங்களோட ஃபேமிலியில. ரஹ்மான் சார் கிட்ட நான் அசிஸ்டண்டா வேலை செய்யும் போது அவர்கிட்ட நான் நைட்ல தான் வேலை செஞ்சிருக்கேன். அவர் நைட் 2:30 மணிக்கு கூப்பிடுவார். தெரியும், அப்பதான் வேலை எல்லாம் முடிஞ்சிருக்கும், கிளம்பி வீட்டுக்கு போயிருப்பேன். சரிடா தூங்கலான்னா அப்பதான் ஆதித்யா மோடி இன்ஜினியர் போன் அடிப்பாரு. ஹே பாஸ் வாண்ட்ஸ் டு மீட் யூ. அங்க இருந்து வண்டி இருக்காது, ஷேர் ஆட்டோ புடிச்சிட்டு கிளம்பி வருவேன் ஸ்டுடியோ. யாருமே இருக்க மாட்டாங்க, பஸ் எதுவுமே இருக்காது, நீங்க கார் எல்லாம் எடுக்க முடியாது, ஏன்னா டிரைவர் இருக்க மாட்டாங்க. இதுல இருக்கும், கிளம்பி ஷேர் ஆட்டோ புடிச்சு அண்ணா எங்க டிராப் பண்ணுங்க சொல்லிட்டு போய் அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணிருக்கேன். எத்தனையோ ஹிந்தி படங்கள் அவருக்கு ஒர்க் பண்ணி கொடுத்திருக்கேன். ரங்தே பசந்தி, ஸ்வதேஷ், தில் நே ஜைசே, அப்னா கஹா, மங்கள் பாண்டே, நிறைய படங்கள், வரலாறு வரைக்கும் ஒர்க் பண்ணேன். லாஸ்டா ஜில்லுன்னு ஒரு காதல் முன்னாடி வரைக்கும், அன்பே ஆறுவரை வரைக்கும் ஒர்க் பண்ணேன்.
ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மியூசிக் டைரக்டர் ஆனேன். பியூட்டிஃபுல், வெரி நைஸ். செம்ம கிளாஸியா சாங்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, திடீர்னு இறங்கி வந்து செம்ம குத்தா சாங்ஸ் கொடுத்தீங்க நம்ம ஆடுகளம் படத்துல. சோ மதுரை ஃபேன்ஸ் அள்ளி கொடுத்த படம் அது, அதோட சேர்ந்து நிறைய அவார்ட்ஸும் அள்ளி கொடுத்துச்சு. சோ அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆடுகளம் பண்ணும்போது வெற்றிமாறன் என்ன சொன்னா, மதுரை பேக்ட்ராப் ஜிவி, சோ ஐ வாண்ட் a folk album from you know, folk local album பண்ணனும்னு ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய 12th ஃபிலிமோ 13th ஃபிலிமோ ஆடுகளம். அதுல இருந்து பிரேக் பண்ணி உடைச்சி பண்ணதுதான் வந்து ஆடுகளம். அந்த ஃபோக் வந்து பெருசா ஒர்க் ஆச்சு. நிறைய பேர் அந்த மாதிரி பாட்டு பண்ண ஆரம்பிச்சாங்க, அதே சிங்கர்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க, அந்த லிரிக் ரைட்டர்ஸ் ஃபேமஸ் ஆனாங்க. அது வந்து ஒரு ஃபேஸ்ல ஒரு கைண்ட் ஆஃப் சாங்ஸ் வந்து ட்ரெண்ட் ஆகும். சோ அந்த ஆடுகளம்ன்றது ஒரு இன்ஸ்பிரேஷன் நிறைய பேருக்கு. எத்தனையோ பெரிய டைரக்டர்ஸ் சொல்லிருக்காங்க, ஆடுகளம் மாதிரி ஒரு ஆல்பம் எங்களுக்கு அமைஞ்சிராதான் நாங்க வந்து வேண்டிட்டு இருக்கோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சோ அது ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆல்பம் எனக்கு மியூசிக்கலா. நிறைய பாராட்டுகள், நிறைய அவார்ட்ஸ், என்னுடைய பாதி அவார்ட்ஸ் அந்த ஆல்பம் வாங்கி கொடுத்து. கண்டிப்பா ஒத்த சொல்லலாம், அதுவும் ரொம்ப கண்டினியூஸா எல்லா ரேடியோஸ்லயும் ரொம்ப ரெகுலரா போயிட்டு இருந்த ஒரு சாங் அதெல்லாம். இப்போ டார்லிங் ஃபிலிம் பாத்தீங்கன்னா இதுல நடிச்சிருந்தீங்க, அண்ட் அதுல அன்பே அன்பே சாங் செம்ம ஹிட் ஆச்சு. சோ அத பத்தி சில வார்த்தைகள். கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா ட்ரை பண்ண சாங் தான் அன்பே அன்பே. அது பயங்கரமா ஒர்க் ஆச்சு. நான் கூட நினைச்சேன் ரொம்ப சோகமா இருக்கே பாட்டு, இது எப்படி ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்னு. ஆனா சன் மியூசிக்லயோ இல்ல இசை அறிவிலையோ பார்த்தா ஓடிக்கிட்டே இருக்கு. எவ்ரி 15 minutes ஒன்ஸ் நீங்க அன்பே அன்பே பார்க்கலாம். அது விஷுவலா வேற என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஆர்டிஸ்டா. டார்லிங் வந்து ஏன்னா ரொம்ப பயந்தாங்க எல்லாருமே, ஆர்டிஸ்டா எப்படி இருக்க போகுது. ஏன்னா மியூசிக் டைரக்டரா பீக்ல இருக்கிற ஒரு மியூசிக் டைரக்டர், பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ற மியூசிக் டைரக்டர் ஒரு ஆர்டிஸ்டா ஏத்துப்பாங்களா இல்ல கலாய்ப்பாங்களா அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருந்தது. அதை டார்லிங் உடைச்சு ஒரு பெரிய கலெக்ஷன். அந்த படத்தை விட அந்த படத்துக்கு என்ன பட்ஜெட் போட்டாங்களோ 7 மடங்கு அதை விட சம்பாரிச்சது அந்த படம். கண்டிப்பா. இப்போ நீங்க அந்த சாங் எங்களுக்காக பாடி காமிங்களேன். உன் பார்வை போதும் வானம் மேலே நிலவு தேவையில்லை, உன் வாசம் போதும் பூமி எங்கும் பூக்கள் தேவையில்லை, அன்பே அன்பே நான் உன்னில் கரைந்தேன், அன்பே அன்பே புயல் போலே கடந்தாய். தேங்க்யூ சோ மச். செம்ம ஃபில்ம் வந்து இன்னும் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொன்னாங்களா, ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பட் அதுக்கு முன்னாடி இதை பத்தி சில வார்த்தைகள் சொல்றீங்களா? ஒரு ரூரலான ஃபிலிம், அதாவது சிட்டி சப்ஜெக்ட்ஸ், டைமிங், காமெடி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற ஒரு சமயத்துல ஒரு ஊர் சைடுல ஒரு ஊர் காமெடி, ஆனா ஒரு ஃபேமிலி ஃபிலிமா ஒரு சென்டிமெண்டோட ஒரு நல்ல ஃபீலா ஒரு படம் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்றோம். உங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் ரூரல் பேக்ரவுண்ட்ல? ஆமா, இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரூரல் ஒரு ஃபிலிம். ஸ்ரீ பன்னிராஜ் சார் கூட ஒரு ரூரல் ஃபிலிம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம். கரெக்டா இந்த ஸ்கிரிப்டும் இது வந்து பன்னிராஜ் சாரும் வள்ளியும் சேர்ந்து டெவலப் பண்ண ஒரு ஸ்கிரிப்ட். பசங்க ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் லிங்க பைரவி ப்ரொடக்ஷன்ஸ் சேர்ந்து பண்றாங்க. சூப்பர். இப்போ காமெடிக்கு அப்படின்னு பாக்கும்போது உங்க பிலிம்ஸ்ல செப்பரேட்டா யாருமே இல்ல, ஜிவி கூடவே டிராவல் பண்ற மாதிரி தான் நிறைய பிலிம்ஸ் பாக்குறோம் நாங்க. நீங்க இப்ப நிறைய காமெடிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களா? அப்படி இல்ல, உங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் நீங்க சொல்லும் போது அதை நீங்க சொல்ற விதம் ஒரு நல்ல மியூசிக்கோட ஒரு நல்ல ஹியூமரோட சொன்னோம்னா எல்லா நல்ல விஷயத்தை அவங்க ஏத்துப்பாங்க. இப்போ உங்க படத்துக்கு செம்ம மியூசிக் போட்டிருக்கீங்க, சோ மத்த டைரக்டர் எல்லாம் சண்டைக்கு வரலையா? என்ன நீங்க அடிக்கிற படத்துக்கு மட்டும் மியூசிக் நல்லா போடுறீங்க இந்த மாதிரி ஏதாவது கேட்டாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. இந்த ஆல்பம் அழகா அமைஞ்சிருச்சு. வெயிலுக்கு அப்புறம் ஆடுகளம்க்கு அப்புறம் ஒரு நல்ல ஃபோக் ஆல்பமா அமைஞ்சிருக்கு. எனக்கு ஐம் ரியலி ஹாப்பி வித் தி வே சம் ஆல்பம் ஹஸ் டர்ன்ட் அவுட். சூப்பர். இப்போ நடிக்கிறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரூரல் ஃபில்மா இருந்தாலும் நீங்க நிறைய வில்லேஜ் ஃபிலிம்ஸ் பண்ணிருக்கீங்க. மியூசிக் வைஸ் பார்த்தா அதுல செம்ம ஃபீல் இருக்கும் எல்லா சாங்ஸ்லயுமே. சோ இப்படி ஒரு படத்துல நம்மளே நடிச்சு நம்மளே மியூசிக் பண்றோம் அப்படின்றது ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்கும் உங்களுக்கு. சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நல்ல டீம், ரொம்ப பாசிட்டிவான டீம். இந்த டீம் ஆக்டர்ஸா இருக்கட்டும், டைரக்டரா இருக்கட்டும், ப்ரொடியூசர்ஸா இருக்கட்டும், எல்லாமே ஒரு இந்த படம் நல்லா வரணும்னு நினைச்சிட்டு எல்லாருமே வேலை செஞ்சிருக்கோம். அந்த மாதிரி நீங்க ஒர்க் பண்ற படங்கள் வந்து கண்டிப்பா நல்லா வரும். ஒரு பாசிட்டிவ் நம்ம ப்ராஜெக்ட் நினைச்சு நம்ம வேலை செய்யும்போது ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குல்ல, அது வந்து செம்ம பொறுத்திருக்கும், பயங்கரமா இருக்கும். சூப்பர். அப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்களா அந்த படம் பாக்குறதுக்கு. தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் ரீடர் ராகவ் கேட்டிருக்காரு, நாச்சியார் ஃபிலிம்ல நீங்க நிறைய பேரோட ஒர்க் பண்ணிருக்கீங்க. சோ பாலா சார் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு, எப்படி இருந்தது அவரோட ஒர்க் பண்ணது, எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காரு. இஸ் a great teacher. அதாவது மைன்யூட்னா டு தி மைன்யூட் டீடைலிங் பாப்பார். அங்க தூரத்துல ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மிஸ்டேக் பண்ணாலும் இங்க இருந்து வந்து மைக்ல வரும், அந்த இடத்துல அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் அங்க ஏன் அப்படி நடந்து போறீங்க அப்படின்னு. அது மாதிரி புருவத்தை சுருக்கணும்னா ஏன் நீ புருவத்தை சுருக்குற, கண்ணு இமைச்சா இவ்வளவு இமைக்காத, பாதி இமை அது வரைக்கும் போதும் அப்படின்னு. நான் வந்து நடிக்கும்போது என்ன நினைப்பேன்னா, நான் நடிக்கும்போது என் முன்னாடி மானிட்டர் இருந்துச்சுன்னா நான் இன்னும் ஈஸியா நடிப்பேன். அவர் வந்து எனக்கு ஒரு மானிட்டர் மாதிரி, அவர் வந்து சொல்லிட்டே வருவாரு. அது வந்து எனக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கு. சூப்பர். சரி, தேங்க்யூ சோ மச் ஃபார் கம்மிங். இன்னைக்கு வந்து எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு. ரேடியோ சிட்டி தமிழ், எங்கேயும் எப்பொழுதும்.